மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, சிஎஸ்ஐஆர் அதாவது சென்ட்ரல் ரெய்லர் இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா? இவங்க தான் இந்த வாய்ப்ப வெளியிட்டிருக்காங்க. அடையார்ல இருக்குங்க இந்த நிறுவனம். ஸோ இவங்க ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு தான் எடுக்குறாங்க. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆ நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. அதனால தவற விடாதீங்க. படித்தவர்கள், படிக்காதவர்கள் எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு. சரிங்களா? ஆன்லைன் மூலியமா தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். கடைசி நாள் என்ன அப்டின்னா, 2/3/2026 அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் வேலைக்கு சம்பளம் ரூ. 25,500 இருந்து ரூ. 83,100 வரைக்கும் தராங்கங்க. ஸோ குறைஞ்சது உங்களுக்கு ரூ. 53,000 மாசம் கிடைக்கும்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. 27 வயத தாண்டி இருக்கக்கூடாது அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் வேலைக்குமே உங்களுக்கு வந்து லைக் ரூ. 39,000 வரைக்கும் குறைஞ்சது கிடைக்கும். ரூ. 40,000 கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 28 வயச தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி இதே மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் உங்களுக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வேலை வாய்ப்பு ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே உங்களுக்கு வந்து ரூ. 39,545 சம்பளம் தரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது 28ஆக இருக்கணும்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே உங்களுக்கு வந்து ரூ. 39,545 தரும் அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. இதுக்குமே 28 வயசு தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு கீழேயுமே ரூ. 35,973 தராங்க மக்களே. 25 வயத தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மத்த எல்லா வேலை வாய்ப்புகளுமே தெளிவாவே இங்க குடுத்துருக்காங்க. சரிப்பா, ஸ்டெனோகிராஃபர் வேலைக்கு என்ன படிச்சிருக்கணும்? நீங்க 12த் படித்திருந்தாலே போதும்பா. ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்க்குமே 12த் படித்திருந்தாலே போதும். கம்ப்யூட்டர் டைப் அடிக்க தெரியணும்பா. ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்க்கும் 12த் போதும்பா. ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ்க்குமே 12த் படித்திருந்தாலே போதும்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்குமே நீங்க வந்து நீங்க 10தோ இல்ல 12தோ படிச்சிருந்தாலே சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா, டிப்ளமோ நீங்க படிச்சிருக்கீங்கனாலும் ஓகே அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எஸ்சி, எஸ்டிக்கு, பிடபிள்யூபிடிக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேன்க்கு எல்லாம் ஃபீஸ் கிடையாது. சரிங்களா? இதே வேற மக்களுக்கு மட்டும் தான் ரூ. 500 ஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுவே வந்து ஸ்டேட் பேங்க் மூலியமா நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பரீட்சை இருக்கும்பா. ஓஎம்ஆர்ல தான் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் சப்ஜெக்டிவ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க 10த்லயும் 12த்ல படிச்சிருப்பீங்களா? அத வச்சு தான் மார்க் கேள்வி கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 200 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரத்து பரீட்சை அப்படின்றது தெளிவாவே சொல்லியிருந்திருக்காங்க மக்களே. என்ன கேட்பாங்க, எதெல்லாம் இருப்பாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக ப்ரொஃபிஷியன்சி இருக்கும். இங்கிலீஷ்லயும் இருக்கணும், ஹிந்திலயும் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம்னா மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. லிங்க்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துடுறேன் மக்களே. பார்த்துட்டு அப்ளை பண்ணிட்டு வேலையோட வாங்க. ஆல் தி பெஸ்ட்.